ஹலோ வெல்கம் டு நம்ம சினிமா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டாப் ஸ்டார் பிரசாந்த் சிம்ரன்லாம் நினைச்சு இப்போ தேட்டர்ஸில் ஓட்டிட்டு இருக்கிற அந்தகன் படம் எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். அந்தகன் படத்தோட கதை என்னன்னா, கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு பியானிஸ்டாக இருக்காரு பிரசாந்த். அவர் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து பியானிஸ்ட் வாசிச்சுட்டு இருக்காரு. அதில் வந்து பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி கார்த்திக் அவரோட ஒய்ஃப் சிம்ரனுக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வந்து அவரோட வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறாரு. வீட்டுக்கு போன பிரசாந்துக்கு நடக்கிற ஷாக்கான அனுபவங்கள், அதுக்கப்புறமா அவர் அதுலேருந்து எப்படி வெளியே வந்தார் அப்படின்றது தான் அந்தகன் படத்தோட கதை. அந்தகன் படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லணும்னா இந்த படத்தோட காஸ்ட் எப்படி எடுத்திருக்காங்கன்னா ஸ்டார்ஸ் ஃபுல்லாகவே ஸ்டார்ஸ் தான். அதுவும் ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் சரி, பெரிய கேரக்டராக இருந்தாலும் சரி, எல்லாருமே நமக்கு நல்லா தெரிஞ்ச ஆர்டிஸ்டாக போட்டிருக்கிறது எனக்கே தெரிஞ்ச அதுவே ஒரு ஃப்ரெஷ்ஷான அனுபவம் கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு அந்த ஆர்டிஸ்ட் நிறைய இப்போ படத்தில் பார்த்தோன்னா ஹிந்திலேருந்து தெலுங்குலேருந்து போடுறதுனால நமக்கு அந்த ஆர்டிஸ்ட் யாருன்னே தெரியாது. ஸோ இந்த படத்தில் பார்த்தோன்னா எல்லாமே வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட். அதுவும் அவங்களோட நடிப்பு அந்தளவுக்கு கன்வின்சிங்காகவும் இருக்குது அந்த கேரக்டர்ஸ்க்கு. அதனால அது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ரனோட கேரக்டர். சிம்ரன் தப்பு பண்ண கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்களோட வாய்ஸ், டப்பிங் ஆர்டிஸ்ட் கொடுத்த வாய்ஸ் ரொம்பவே ஆப்டாக இருந்தது. அந்த வில்லிக்கான கேரக்டரைசேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வாய்ஸ் அது ரொம்பவே சூட்டாக இருந்தது. அண்ட் பிரசாந்த் அவரோட 100% போட்டு நடிச்சிருக்காரு. கண்ணு தெரியாமல் போனதுக்கு அப்புறமா கஷ்டப்படுற விஷயங்கள், செகண்ட் ஹாஃப்ல அவர் நடந்து வர்றது, கஷ்டப்படுறது, அந்த கண்ணு தெரியாமல் கஷ்டப்படுற விஷயங்கள் அதெல்லாமே கரெக்டாக போட்டு பண்ணியிருக்காரு. அண்ட் அதை தாண்டி மற்றவங்களுமே எல்லாருமே கரெக்டான மீட்டரில் நல்லாவே நடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல யோகி பாபு ஊர்வஷியோட காமெடி அந்த விஷயம்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. எல்லாருமே தியேட்டரில் கொஞ்சம் சிரிக்க வைக்கிற சீன்ஸாக இருந்தது. அண்ட் மூத்திரகண்ணி அண்ட் வனிதா விஜயகுமார் அவங்க 2 பேரும் கோவப்பட்டு சண்டை போடுறது நமக்கு காமெடியாக இருந்தது. அதுவுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இன்னொரு ப்ளஸ் அப்படின்னு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா அந்தகன் படம் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா ரிலீஸ் ஆனாலுமே அதுவும் நமக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அந்த டைமில். அதுவும் லாக்டவுன் போட்ட டைமில் எல்லாருமே ஓடிடியில் ஃபஸ்ட்டு பார்த்த படம் ஒரு சில அந்த ஃபஸ்ட்டு 5 படத்தில் கண்டிப்பாக அதுவும் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நிறைய லாங்குவேஜில் ரீமேக் பண்ணாங்க. மலையாளம், தெலுங்குல ரீமேக் பண்ணாங்க. ஓடிடியிலே டேரெக்டாக ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு பெருசாக ரீச் கிடைக்காதது காரணம் அதுவும் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அந்த டைம்லேருந்து. இப்போ வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது படம். பட் இப்போ நிறைய பேர் மறந்துருப்பாங்க. ஏன்னா இத்தனை வருஷம் ஆச்சு, 4 to 5 years ஆனதுனால அதுக்கு நிறைய பேர் மறந்துருப்பாங்க. இது இந்த டைம்ல ரிலீஸ் ஆனதுனால ஓரளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. ஏன்னா அப்படியே தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. பார்த்தவங்களுக்கு இந்த படம் அப்படியே ஜெராக்ஸ் காப்பின்ற மாதிரி தான் இருக்கும். பட் பார்க்காதவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான மூவி பார்த்த ஃபீல் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. படத்தோட மைனஸ் அப்படின்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் மைனஸாக எனக்கு தோன்றது மியூசிக். சந்தோஷ் நாராயணன் பெருசாக லெட் டவுன் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். படத்தில் எந்த ஒரு சாங்குமே பெருசாக ஒன்றும் நல்லா இல்லை. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிறைய இடத்துல எம்டிஆர் ஸ்பேஸ் விட்டது ரொம்பவே லாகிங்காக இருக்குது. அந்த இடத்துல பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லாமல் இருக்கிறது நிறைய இடத்துல ரொம்ப லாகிங்காக இருக்கிற மாதிரி இருந்தது அந்த சீனே. படம் முடிகிறப்போ ஒரு சாங் இருக்குது. அந்த சாங் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. பட் அதை தாண்டி வேறு எந்த சாங்குமே நல்லா இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இவர் ஒரு பியானிஸ்ட்னு சொல்கிறப்போ அந்த பியானோவில் நிறைய வாசிச்சு காமிச்சிருக்கலாம். அண்ட் கார்த்திக்லாம் அந்த பாட்டுக்கு ரொம்ப எக்ஸ்பிரஷன்லாம் செம்மையாக கொடுத்துருக்காரு. அது இந்த பாட்டு நல்லா இல்லாததுனால கார்த்திக் கொடுக்குற எக்ஸ்பிரஷன் ஓவர் ஆக்டிங் மாதிரி தெரியுது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். அண்ட் அடுத்த மைனஸ்ன்னு சொல்ல மாட்டேன் நான். இந்த படத்தில் பிரசாந்துக்கு பதிலாக ஒரு அப்கமிங் ஸ்டார், அதாவது ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இல்லாதவங்க காஸ்ட் ஆயிருந்ததுனாங்களா இனிமே கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பிரசாந்த் 100% கொடுத்து தான் நடிச்சிருக்காரு. பட் என்னன்னா அவரோட நம்ம ஆக்ஷன் ஹீரோவாக அவர் பார்த்ததுனாலையும் அவரோட பாடி கொஞ்சம் நல்லா பல்காக இருக்கிறதுனாலையும் இந்த கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் அப்பாவித்தனமான ஒரு கேரக்டரா, இல்லைனா ஒரு 2-3 படம் நடித்த ஒரு ஹீரோ நடிச்சிருந்தா, அதாவது ஹிந்தியில் பார்த்தோன்னா ஆயுஷ்மான் குரானா நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த டைமில் அவர் ஒரு நியூ ஃபேஸ் அப்கமிங் ஹீரோன்ற மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு ஹீரோ நடிச்சிருந்தா இனிமேல் நம்ம எம்பத்தி பண்ணியிருக்க முடியும். இங்கே பிரசாந்த் அந்த கேரக்டர் பண்ணது அது கொஞ்சம் ஒட்டலையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ ஓவராலாக சொல்லணும்னா அந்தாதுன் படம் ஞாபகம் இல்லைனாலோ இல்லைனா அந்தாதுன் பார்க்காதவங்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மற்றவங்களுக்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிள், ஒரு நார்மலான ஒரு ஸ்லோ பர்னிங் கிரைம் த்ரில்லர் மூவி அப்படின்ற மாதிரி தோணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.